ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, பனிக்குடத்தோட நீர் வந்து நார்மலா எவ்வளோ ரேஞ்சில இருக்கணும் கர்ப்பகாலத்தில. எந்த மாதத்தில குறையிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியா பனிக்குடத்தோட நீர் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா இந்த பனிக்கூடத்தோட நீரோட ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா, 8 சென்டிமீட்டர்லேருந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். இது வந்து எந்த மாதத்தில குறையிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குன்னா, 7வது மாதத்தில இருந்து பனிக்கூடத்தோட நீரோட அளவு ஈஸியாவே கம்மியாயிடும் ஒரு சில பெண்களுக்கு. என்ன காரணம்னா, குழந்தையோட எடை கொஞ்சம் கொஞ்சமா 7வது மாதத்தில ரொம்ப அதிகரிக்கும் பொழுது, நார்மலா தேவைப்படுற நீர்ச்சத்த விட உங்களுக்கு 25% அதிகமா தேவைப்படும். நீங்க நார்மலா 1 லிட்டர் தண்ணீர் குடிச்சீங்கன்னா, இப்ப கம்பல்சரியா ஒரு 3 லிட்டர் கண்டிப்பா நீங்க தண்ணீர் குடிச்சே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடோட நல்ல ரத்த ஓட்டத்துக்கும், உங்களுக்கு அந்த பனிக்கூடத்தோட நீரோட அளவ கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்கும், இந்த நீர்ச்சத்தோட அளவு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பனிக்கூடத்தோட நீர் வந்து நம்மளுக்கு 8லேருந்து 18 சென்டிமீட்டர் நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு 7, 6 இந்த மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா டாக்டர் வந்து ட்ரிப்ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா ஏதாவது குடுப்பாங்க. அதே மாதிரி எவ்ளோ இருக்கணும்? எவ்ளோ இருந்தா ரொம்ப சேஃப்டி நம்ம பார்த்தோம்னா, 13, 14 இருந்தா ரொம்ப சேஃப்டி. 10, 11 இருந்தாலே கொஞ்சம் பார்டர்ல தான் நீங்க இருக்கீங்க. டக்குனு எந்த மாதத்துலனாலும் உங்களுக்கு கம்மியாகலாம். ஸோ பனிக்கூடத்தோட நீர் வந்து ரொம்பவே முக்கியம். பனிக்கூடத்தோட நீர்ல இருந்து தான் குழந்தைக்கு தேவையான உணவு, குழந்தைக்கு தேவையான ஆக்ஸிஜன், குழந்தை வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாமே பனிக்கூடத்தோட நீர் வந்து தான். ஏன்னா பனிக்கூடத்தோட நீர்ல இருந்து தான் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போகுது. ஸோ பனிக்கூடத்தோட நீரோட அளவு கம்மியாகும் பொழுது, குழந்தையோட எடையும் கம்மியாகும். குழந்தை வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன்லயே இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு ரொட்டேஷனுக்கு தேவையான நீர்ச்சத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் பனிக்கூடத்தோட நீர் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப பனிக்கூடத்தோட நீர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரே வாரத்திலயோ அல்லது 15 நாட்களையோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன டிப்ஸ நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பு உலர் திராட்சை வந்து நீங்க காலையில ஊற வச்சு வெறும் வயித்துல நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். ஒரு வெள்ளரிக்காய் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். இத தவிர பூசணிக்காய், தண்ணீர் சத்து சம்மந்தப்பட்ட காய்கறிகள், பூசணிக்காய், சுரக்காய், புடலங்காய் இந்த மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட காய்கறிகள் எல்லாமே டெய்லி ஒரு பொரியலாவோ, ஒரு குழம்பாவோ வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு மாதுளம்பழம், ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இத தவிர டெய்லி குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இத தவிர டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. முருங்கத்தல கஷாயம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஈஸியா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம, குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த முருங்கத்தல சூப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு முருங்கத்தல சூப் வந்து பிடிக்காது அல்லது ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. முருங்கத்தல சூப் குடிக்கிறதுனால பனிக்கூடத்தோட நீர் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹீமோகுளோபினோட அளவும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பனிக்கூடத்தோட நீர் வந்து நார்மலா 20, 21, 22ன்னு போகும்பொழுது பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்கலாம் ரொம்ப வெயிட்டான பொருள தூக்கக்கூடாது. அப்படி ரொம்ப ஃபோர்ஸா வேலை செய்றதோ, ரொம்ப அதிக நேரம் வேலை செய்றதோ, அதிக மாடிப்படி ஏறி இறங்கும் பொழுது பனிக்குடம் வந்து எப்பனாலும் உடையும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லுவாங்க. பனிக்கூடத்தோட நீர் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, அது மட்டும் சேஃப்டியா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு ஈஸியாவே ஒரே வாரத்திலயோ அல்லது 15 நாட்கள்லயோ அமினோஎட்டிக் ஃப்ளூயிடோட லெவல இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.